ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வீடு எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினப்போம். அதுக்காக ரொம்ப வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். தினமும் நம்ம வீடு எப்போவுமே சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இதுக்காக நம்ம தனியாக ஒரு நாள் ஒதுக்கி அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அப்படி டீப் க்ளீன் பண்ணும்போது கூட நமக்கு அவ்வளவா வேலை இருக்காதுங்க. நான் தினமும் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட வீட்டை நீட்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், உங்கள் வீடுமே எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பே பார்த்தீங்கன்னா, இது நான் எல்லா க்ளீனிங் வீடியோலையும் சொல்கிறது தாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கணுமோ அந்தந்த இடங்கள்ல அப்படியே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் கிளம்பும் போது பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் பவுடர் இதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அவசரத்தில். இப்போ அதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அவ்வளோவா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காதுங்க. அதெல்லாம் நம்ம அவங்க ஸ்கூல் போன பிறகு கையோட அந்தந்த பிளேஸில் அதை வச்சிடணுங்க. இது மாதிரி நம்ம அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்காக தனியாக ஒரு நாள் ஒதுக்கி அந்த கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இந்த சின்ன வேலையை நம்ம உடனே கையோட முடிச்சிடணுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் பொருட்கள் கலைஞ்சு கிடக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இதை நம்ம சரி பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தினமும் நம்ம செஞ்சு வச்சுட்டாவே போதும், நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். அடுத்து நம்மளோட பெட்ரூமில் பெட்டை சரி பண்ணி வைக்கணுங்க நீட்டாக. அதாவது காலையில் எந்திரிச்சோடனே பெட்டை பெட்ஷீட்லாம் விரித்து விட்டுட்டு நீட்டாக வச்சுக்கணுங்க. அதே போல் பெட்ரூமில் இது போல் ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நம்ம கலட்டி போடுற அழுக்கு துணியெல்லாம் அப்படியே பெட்டு மேலேயே இருக்காமல் இந்த மாதிரி நம்ம லாண்ட்ரி பேக்கில் போட்டுக்கலாங்க. நம்ம துவைக்கும் போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட்டாக இருக்கிற சாரீ கிளாத்தை வச்சு தாங்க ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ரூமில் ஒரு பக்கமாக அதை வச்சிட்டோம்னா துணிகள் அங்கங்கே கலைஞ்சி கிடக்காமல் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான டிப்புங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வீடு பெருக்குவோங்க. வீடு பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தரையை மட்டும் பெருக்கி கூட்டி அள்ளி போட்டுருவோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஜன்னலில் அதுக்கப்புறம் சுவரில் உள்ள ஒட்டடையெல்லாம் லேசாக இது போல் நம்ம பெருக்கிற விளக்கமாறு வச்சு நல்லா இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கலாங்க. தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டடை பிடிக்காமல் இருக்குங்க. நம்ம தனியாக இதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி ஒட்டடை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம தினமும் கூட்டும் போதே லைட்டாக இந்த மாதிரி விளக்கமாறில் தட்டி விட்டு போதுங்க, ஒட்டடை சேராமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நீட்டாக இருக்குங்க. ஏன்னா சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டடை பிடிச்சிருக்குங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. நம்ம தனியாக ஒரு நாள் ஒதுக்கி செய்கிறத விட தினமும் நம்ம வீடு கூட்டுறப்ப இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ரெடி பண்ண செப்பல் ஸ்டாண்டு தாங்க. வேஸ்ட்டான அட்டை பொட்டி அதுக்கப்புறம் கட்டைப்பை குச்சை வச்சு நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். இது நான் வீடியோவாகவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இது வெயிட்டெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. நான் வீடியோ போட்ட அன்னையிலேருந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எப்படியும் ஒரு 6 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே எனக்கு நல்லா தாங்க இருக்குது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லாவே வெயிட்டும் தாங்குது. இந்த வீடியோவில் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் 6 மாதம் கழித்து இன்னொரு வீடியோவில் நான் அதே ஸ்டாண்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு. அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி வச்சுருக்க கீழே ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள். அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்கள் அதாவது வண்டி சாவி அதுக்கப்புறம் ரிமோட்டு எல்லாமே அதாவது நிறைய திங்ஸை அதிலேயே போட்டு வச்சுருவாங்க. அப்படியே ஒரு குப்பை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஸ்டாண்டை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதுதாங்க 2 லேயராக இருக்கும் உள்ளார. அதை நான் சும்மா A4 ஷீட் போட்டு ஒட்டி அடியில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டா இதில் பென் டிரைவர்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பென் டிரைவர் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எங்கேயாவது மிஸ் ஆகிருங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நான் ரெடி பண்ண வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பக்கத்தில் வச்சுருக்கேன். இதே போல் நம்ம டிவி பக்கத்தில் உள்ள ஸ்டாண்டையும் நீட்டாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வரலாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பொருள்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி தாங்க. மிக்ஸி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அந்த மிக்ஸி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாதுங்க. டெய்லி கொஞ்சம் நேரம், அதாவது நீங்கள் அரைக்கிறப்ப உங்களுக்கு டைம் இல்லைனாலும் அரைச்சி முடிச்சுட்டு வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நார்மலான காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு வேறு எதுவுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்
அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. தண்ணியை மட்டும் அந்த துணியில் வந்து நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது சும்மா லேசாக வந்து தொடச்சி விட்டுட்டா போதும். உள்ளேயும் வெளியும் இந்த மாதிரி லேசாக தொடச்சி விட்டாவே உங்கள் மிக்ஸி வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு புதுசு போலயே இருக்குங்க. இது நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணாமே விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க. நம்ம தினமும் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி எப்போவுமே பார்க்க நீட்டாக இருக்கும். அதே போல் கிச்சனில் வேலையெல்லாம் முடித்த பிறகு கவுண்டர் டாப்பையும் வந்து இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்கனைசர் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து கொட்டி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. இதில் வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஹோல் வழியாக வந்து நம்ம சாய்ச்சி விட்டோம்னா அந்த பொருட்கள் வந்து கொட்டுதுங்க. இது வந்து நல்லா இருக்குது. எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் வந்து 1 மாதமாக வந்து யூஸ் பண்ணுறேங்க. எனக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நான் இந்த டேக்கில் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிங்க் தாங்க. நம்ம என்ன தான் கவுண்டர் டாப்பை தொடச்சி வச்சுருந்தாலும் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே சிங்கில் பாத்திரம் கலந்தால் அந்த கிச்சன் வந்து பார்க்க நீட்டாகவே இருக்காதுங்க. அதனால் சிங்கில் வந்து 2 பாத்திரம் இருந்தால் கூட அதை கையோட கழுவி வச்சுருங்க. சிங்க் வந்து எப்போவுமே வந்து எம்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதில் பாத்திரம் கடந்தால் நீட்டாகவே இருக்காதுங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வந்துடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் அப்பப்போ பாத்திரம் சேரும் போது கழுவி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய பாத்திரங்களை வாங்கி கிச்சனில் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இங்கே யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ வரப்போ மட்டும் நம்ம தேவைக்கேற்ப பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதிகமாக பாத்திரம் வந்து சேராதுங்க. நம்ம எப்போல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறோமோ அப்போல்லாம் சிங்க்கு அதுக்கப்புறம் சிங்க்கு மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சோப்பை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம எப்போல்லாம் பாத்திரம் விளக்குறோமோ அப்போல்லாம் சிங்கையே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்க்குமே எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அதுபோல் சிங்க் உள்ள நான் 2 ஸ்ட்ரெயினர் போட்டிருப்பேங்க. அதாவது ஒன்றில் குப்பை உள்ளே மீறி போயிட்டாலுமே இன்னொன்றில் வந்து அது வந்து மாட்டிக்கோங்க. நம்ம எடுத்து வந்து போட்டுடலாம். நம்ம 2 ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறது சிங்க் உள்ளே போய் எந்த ஒரு குப்பையுமே அடைச்சிக்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் நான் 2 ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போ சமைச்சு முடித்தாலுமே நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுற லைட்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் கிடுக்கி இதெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுருங்க. சில பேர் அப்படியே வந்து போட்டுருவாங்க. நம்ம அவசர நேரத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லைட்டர் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் போய் மாட்டிக்கோங்க. நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேணும் ஒன்றுமே இல்லைங்க. அந்த துணிக்கு மாட்டுற கிளிப்பில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி சுவரில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நான் கேஸ் லைட்டர் வந்து வச்சுருப்பாங்க. இது மாதிரி தான் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம கேஸ் லைட்டருக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அவசர நேரத்தில். அதே போல் கிடிக்கும் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருவேன். இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து சமைச்சு முடித்த உடனே வந்து கொஞ்சம் அலுப்பு பார்க்காம துணியை வச்சு நல்லா சாதாரண கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சாவே போதுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் காஞ்ச கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டாவே நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இந்த வேலை பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஏன்னா சமையல் வந்து நம்ம 1 மணி நேரம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் வந்து நம்ம க்ளீன் பண்ண அலுப்புப்பட்டோம்னா கேஸ் ஸ்டவ் வந்து அப்படியே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக போயிருங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து அலுப்பு பார்க்காம இதை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண ஸ்டாண்டு தாங்க. கட்டப்பை குச்சி அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு ரெடி பண்ணேன். மேலே வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது வந்து நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அன்றைக்கி கை தவறி கீழே விழுந்ததுனால இதோட கார்னர் வந்து லேசாக உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து கிச்சன் ஆர்கனைசருக்குலாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே திங்ஸ் ரெடி பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா எல்லா வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிச்சன் வந்து க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற இடங்களை காட்டியும் பாத்ரூமை ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கிறது முக்கியங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் நோய்கள்லேருந்து வந்து பாதுகாத்துக்க முடியும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒதுக்கி தான் அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள்னு அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணலாங்க. ஆனால் தினமும் வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாத்ரூமை வந்து இது மாதிரி லேசாக துடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டுலாம்
போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லேசாக கரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாத்ரூம் வந்து எதை வச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ அதை வந்து லேசாக போட்டுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து நீட்டாகவே இருக்குங்க. எப்போவுமே நம்மளுக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு லேசாக தேய்ச்சி விட்டால் போதும், ரொம்ப வந்து கரையெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம தினமும் அதை வந்து கழுவிடுறதுனால இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம அந்த மாதிரி கழுவிடுறதுக்கு. அதே சில பேர் வீட்டு பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து யூரின் ஸ்மெல் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் வந்து போனால் சரியாக வந்து தண்ணி ஊற்றிட்டு வர மாட்டாங்க. அப்படி உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாளியில் வந்து அரை பக்கெட் அளவு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஃபினாயில் சேர்த்துக்கலாங்க. ஃபினாயிலுக்கு பதிலாக நீங்கள் டெட்டால் கூட சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் யார் பாத்ரூம் போனாலுமே போயிட்டு வரும்போது இதுலேருந்து ஒரு ஜக் வந்து நம்ம ஊற்றிட்டு வர சொல்லணுங்க. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து இருக்காதுங்க, நல்ல நறுமணத்தோடு இருக்கும். இதுவுமே வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க. உங்கள் வீட்டில் அது மாதிரி ரொம்ப யூரின் ஸ்மெல் வந்து இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாளி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சிடணுங்க. இந்த பைப்பு மேலே இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த வாளி வந்து இருந்து நம்ம அப்படியே வந்து ரவுண்டாக கரையாகிருங்க. நிறைய பேருக்கு வந்து அது இருந்திருக்கும், அந்த வாளியோட கரை வந்து அப்படியே வந்து அந்த டைல்ஸில் பிடிச்சிருங்க. அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து அப்படியே அந்த பைப்பு மேலே மாட்டி விட்டுட்டோம்னா தண்ணியெலாம் வடைஞ்சி பாத்ரூமே வந்து காஞ்சி நீட்டாக இருக்குங்க, சுத்தமாகவும் இருக்கும். போல் பாத்ரூம் பக்கெட்டையும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து பாத்ரூம் பக்கெட்டும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கெட் வந்து நான் வாங்கி வந்து எப்படியும் ஒரு 3 வருஷம் இருக்குங்க. 3 வருஷமாக நான் ஒரே பக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த கம்பி வாளியோட அந்த பிடி இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் வந்து தண்ணி பட்டு துருப்பிடிச்சி போயிருக்குங்க. மற்றபடி வாளிலாம் வந்து நான் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பேங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பக்கெட்டையும் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு தினமும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறோங்க. யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதோட கை பிடிக்கிற இடத்துல வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குங்க, எண்ணெய் பிசுக்கு அழுக்காக. அதெல்லாம் வந்து தினமும் வந்து நம்ம ஒரு கிளாத்தை வச்சு கொஞ்சம் அழுப்புப்படாமல் நம்ம கிச்சன் வேலை முடிஞ்ச பிறகு நம்ம லேசாக இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டாவே போதுங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதே போல் ஃப்ரிட்ஜு உள்ளேயும் வந்து ஏதாவது நம்ம பொருட்கள் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப தூசி அழுக்காக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சாவே போதுங்க. இதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறப்ப தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு பொருளை எடுத்தோன்னே அந்த இடத்த வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டா ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடியுமே வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து லேசாக ஒரு காட்டன் துணியில் வினிகர் இருக்க பாருங்கள், அதை வந்து தொட்டுட்டு இது மாதிரி தொடச்சி விட்டாவே கண்ணாடி எல்லாமே வந்து ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிருங்க. இதுக்காக நான் கிளாஸ் கிளீனர்லாம் வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வினிகர் இருந்தாவே போதும், அதை வச்சு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம துணி காய போட்டோம்னா அந்த துணி காஞ்ச உடனே வந்து நம்ம கொடியில் இருக்கிறப்பே வந்து கையோட ஒவ்வொரு துணியாக எடுத்து மடிச்சுட்டு நம்ம அந்தந்த இடத்துல வந்து உடனே வச்சிடணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொடியிலேருந்து துணியை எடுத்து சேர் மேலே சோபா மேலே அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு வந்து எப்போவுமே நீட்டாகவே இருக்காதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் துணியெல்லாம் காய போட்டிங்கன்னா எடுக்கிறப்பே வந்து கையோட மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்தந்த பிளேஸில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்கலாம். நீங்கள் வந்து எந்தெந்த டிப்லாம் தினமும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம வீட்டை அழகுபடுத்துறதுக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச கிராஃப்ட் ஏதாவது செஞ்சு நம்ம வீட்டில் மாட்டலாங்க. என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லா அழகு பொருட்கள் கிராஃப்ட் எல்லாமே வந்து நான் என்னோடய கையால் செஞ்சது தாங்க. எல்லாமே நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கூட அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன், எனக்கு டைம் கிடைக்கல, அதனால தான். கண்டிப்பாக வந்து நான் செஞ்ச திங்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி நம்ம கையால் வந்து கிராஃப்ட்லாம் செஞ்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கே ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்குறத விடவும் நம்ம கையால் பண்ணுறது நமக்கு ஒரு தனி ஹாப்பி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் தினமும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டையும் எப்போவுமே நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.